இப்படி ஆரம்பிக்குது கவிதை. அவங்க அப்பா அம்மா மேல குற்றம் சொல்வதா, அவங்க சொந்தக்காரர்கள் மீது குற்றம் சொல்வதா, அவள் மீது குற்றம் சொல்வதா, யாரு மேலையும் குற்றம் சொல்வதல்ல. இவள் தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு வந்து விட்டு போகிறாளே, இது யார் செய்த தவறு? அது காதலர்களை பற்றிய அழகு வெண்பா. இது காமுகனை பற்றிய இன்னொரு வெண்பா. இன்னொரு வெண்பா சொல்லுகிறேன். இந்த வெண்பாவை நீங்கள் கவனமாக கேளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணதாசன் நடத்திய தென்றல் இதழில் ஒரு கவிதை போட்டி நடத்தப்பட்டது. அந்த கவிதை போட்டிக்கு ஈற்றடி கொடுத்து விடுவார்கள். வெண்பாவின் கடைசி வரி கொடுப்பார்கள். மிச்ச வரிகளை நீங்கள் முடித்துக் கொடுக்க வேண்டும். அந்த கடைசி வரி, பூவை மேல் எத்தனை பூ. பூவினா ஒரு பெண். ஒரு பெண்ணின் உடம்பில் எத்தனை பூக்கள், இது கேள்வி. பூவை மேல் எத்தனை பூ. இது காலங்காலமாக தமிழ் கவிஞர்கள் ஒரு இலக்கணப்படி வந்திருக்கிறார்கள். ஒரு நிலையான ஊமைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் கண்கள் குவளைப்பூ, காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, எள்ளின் பூ இப்படித்தான் இருக்கும். எள்ளின் பூ இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். மூக்கு எட்பூ, கழுத்து சங்கு புஷ்பம், விரல்கள் காந்தள் மலர்கள், தனங்கள் தாமரை பூக்கள், பூவை மேல் எத்தனை பூ எழுதி முடித்தார்கள். எல்லா கவிஞரும் இதுதான் எழுதினான். ஒருவன் மட்டும் விதவையை பற்றி பாட்டு எழுதினான். ஒரு இளம் விதவையை பற்றி பாட்டு எழுதினான். அவன் இதே வெண்பாவில் எடுத்து வைத்த விஷயம் என்ன தெரியுமா? எண்ணெய் இல்லை, ஏற்ற பூ சூட வகை ஏதுமில்லை. ஒரு விதவைக்கு எண்ணெய் இல்லை, ஏற்ற பூ சூட வகை ஏதுமில்லை, பெண் கூந்தல் இந்நிலையில் பேன் பிடிக்க, பின் ஒரு நாள் சாவை அவள் அண்டி சாய்ந்து விட்டாள், பின் அந்த பூவை மேல் எத்தனை பூ என்று கேட்டார். புரியுதா? கைதட்டிய தமிழ் அன்பர்களுக்கெல்லாம் நான் கைதட்டி என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த கவிதையை ஒருவன் புரிந்து கொண்டு கைதட்டினால் தமிழ் அவனுக்குள் வேர்விட்டு விட்டது என்று அர்த்தம். தமிழ் அவனுக்குள் புகுந்து பூ பூக்க போகிறது என்று அர்த்தம். தமிழ் அவனுக்குள் அமிர்தமயமாக இறங்கி மழை பெய்கிறது என்று அர்த்தம். தமிழ் அவனுக்கு வசப்பட்டு விட்டது என்று அர்த்தம். புரியாத தோழியரே, புரியாத மாணவரே, நான் சொல்கிறேன், ஒரு விதவையை பூச்சூடுவதற்கு இந்த சமூகம் அனுமதிப்பதில்லை. பூ போட்ட சேலை கட்டக்கூட அவளுக்கு அனுமதி இல்லை. திருமண வீட்டுக்கு பூவோடு செல்வதற்கு அவளுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவள் இறந்து அவள் சுடுகாட்டுக்கு போகிறாள். அவள் பாடையில் பூக்கள், அவள் பல்லக்கில் பூக்கள், சரஞ்சரமாய் பூக்கள், தெருவெல்லாம் பூக்கள், புதைகுழியில் பூக்கள். அட கேடுகெட்ட சமூகமே, அவள் வாழ்கிற போது பூவை நுகர விடாத நீ செத்த பிறகு இதற்கு இவ்வளவு சிங்காரத்தை பூ பூக்கிறாய் என்று கேட்பது அந்த கவிதையின் நோக்கம். இப்போது கேளுங்கள். இளங்கோவடிகள் மிகச்சிறந்த கவிஞர் தான். அந்த வெண்பா அழகியல் பற்றியது, உடலியல் பற்றியது. அடுத்து ஒரு வெண்பா முழுக்க முழுக்க காமம் பற்றியது, காதல் பற்றியது. வெண்பா இளங்கோவடிகள் வெண்பா. காமம் பற்றிய வெண்பா காளமேகம் பாடிய வெண்பா. சமூகம் குறித்த, பெண் குறித்த அக்கறையோடு பாடப்பட்டது இந்த மூன்றாவது பூவை மேல் எத்தனை பூ என்ற வெண்பா. இப்போது தெரிகிறதா? கவிதை என்பது சொல்லுக்கு பின்னால் போவது மட்டுமல்ல, கருத்துக்கு பின்னால் போவது, சமூகத்துக்கு பின்னால் போவது, நன்மை பாடுவது என்பதுதான். கொஞ்சம் மாறுபட்டு சிந்தியுங்கள். ஒரே மாதிரி சிந்திக்காதீர்கள். அப்படி சிந்தித்தால் முன்னவன் பின்னாலேயே நீங்கள் போவீர்கள். உங்களுக்கு தனி அடையாளம் இல்லாமல் போகிறது. இந்த மனிதன் அலைவது எதற்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு மிக மிக பிடித்தது என்ன தெரியுமா? அவளுடைய அடையாளம். ஆணுக்கு மிக மிக பிடித்தது என்ன தெரியுமா? அவனவனுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை காலம் உண்டாக்காது, நீதான் உண்டாக்க வேண்டும். அந்த அடையாளத்தை உண்டாக்குகிற போராட்டத்தில் தான் வாழ்வு, பதவி, கல்வி, இல்லறம், அரசியல், பணம் எல்லாமே
அந்த அடையாளத்தை நோக்கி பயணப்படுவதுதான். கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்க வேண்டும். ஒரு தாஜ்மஹாலை பற்றி எத்தனை கவிதைகள் படித்திருப்பீர்கள். நானே வெள்ளை கனவின் விரிப்பு என்று எழுதியிருக்கிறேன். இது ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்ட அழகான வெண்பா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான். இப்படியெல்லாம் பார்த்திருக்கீங்க. ஆனால் ஜாகிர் என்ற ஒரு இந்தி கவிஞன் எழுதினான். தன் காதலியை பார்த்து சொல்கிறான், நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஆக்ராவில் தாஜ்மஹாலை முன்னாடி சந்திப்போமான்னு முதல்ல கேட்டவன் சரின்னு சொல்லிட்டு போறான். இங்க வா, வேணாம், தாஜ்மஹால் வாசல்ல சந்திக்க வேண்டாம். நானும் ஒரு ஏழை, நீயும் ஒரு ஏழை, அதனால் தாஜ்மஹால் வாசலில் சந்திக்க வேண்டாம். ஏன்? அதற்கு அவன் சொன்ன பதில், வேண்டாம், தாஜ்மஹால் முன்னால் சந்திக்க வேண்டாம். இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனம் செய்திருக்கிறான். எவ்வளவு ரசிப்புத்தன்மை உள்ள கூட்டம், எவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் முகங்களில். இது எது கொடுக்கும்? தமிழை தவிர இந்த பரவசத்தை வேறு எது கொடுக்கும்? கவிதையை தவிர இந்த கிளர்ச்சியை எது மூட்டும்? இது ஒரு இனிப்பு நெருப்பு. இது உங்களை வாழ வைக்கும் விஷம். இது விஷம் மாதிரி அடர்த்தியானது, வாழ வைக்கிற விஷம். இது உங்கள் குருதி ஓட்டத்தில் கலந்து இதயத்தில் சென்று படிகிற படிமம். இதுதான் காலமெல்லாம் நிற்கும். அவன் என்ன சொல்றான்? ஷாஜகானுக்கு பணம் இருந்தது, மக்கள் வரிப்பணத்தை திரட்டினான், தன் காதலிக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி விட்டு போயிருக்கிறான். இவ்வளவு பெரிய கல்லறையை அவன் சொந்த காசில் கட்டவில்லை, வரிப்பணத்தில் கட்டி இருக்கிறான். என் காதல் ஷாஜகான் காதலை விட குறைந்தது அல்ல. ஆனால் தாஜ்மஹால் கட்ட எனக்கு ஏது வரிப்பணம்? நானும் வரிப்பணம் இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பேன். இதை வைத்துத்தான் அமராவதி என்ற படத்தில், அமராவதி தான் அஜித்துக்கு முதல் படம் நினைக்கிறேன், அஜித்துக்கு முதல் படம் அமராவதி. அதில் எழுதின, தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே, காடு மலை நதிகளெல்லாம் காதலின் சின்னமேன்னு போட்ட. மேற்கு தொடர்ச்சி மலையை பார், அது நம்முடைய காதலின் சின்னம்னு வச்சுக்க. காவிரியை பார், வங்காள விரிகுடாவை பார், இது காதலின் சின்னம். அண்ணாந்து வானம் பார், அது நமது காதலின் சின்னம். இயற்கை கட்டி வைத்ததெல்லாம் காதலுக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் என்று கருதிக்கொள் காதலியே என்பது அதன். தாஜ்மஹால் தேவையில்லை தங்கமே தங்கமே, அன்னமே அன்னமே, காடுமலை நதிகளெல்லாம் காதலின் சின்னமே என்று முதல் வரி போட்டேன். அதுதான், நீங்க காதலிப்பதற்கு ஷாஜகான் வேண்டியதில்லை, கருப்பசாமி போதும். காதலிப்பதற்கு மும்தாஜ் தேவையில்லை, பார்வதி போதும். முனியம்மா போதும். மும்தாஜ் வேண்டாம், முனியம்மா போதும். ஷாஜகான் வேண்டாம், சர்வேஸ்வரன் போதும். அப்படி இருந்தால் போதும். காதல் என்பது பொது உணர்ச்சி, காதலுக்கு சின்னம் என்பது தனி உணர்ச்சி. அது ராஜாராணி காதல். எங்க காதல் குறைந்ததல்ல. எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. இந்த கவிதையை நான் கல்லூரியில், பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக இருந்த போது வாசித்தது. இப்போது நினைத்தாலும் அதே கிளர்ச்சி, அதே பரவசம், அதே எழுச்சி, அதே ஒரு இன்பம். உங்களுக்கு சொல்லுகிற போது நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பேன் தெரியுமா? எவனுக்காவது கவிதையின் மீது காதல் இருந்தால் இந்த கவிதையை நான் திணிக்காமல் விட்டதில்லை. இத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இந்த விருதுநகர் மேடையில் உங்களுக்கு சொல்லுகிற போது இப்போதுதான் நான் முதலாக இந்த கவிதையை சொல்லுகிறேன் என்பது மாதிரி சொல்லுகிறேன். காரணம், உங்கள் எழுச்சி, என் உணர்ச்சி, இந்த இரண்டுக்குமான சங்கமம் தான் இந்த உணர்ச்சி என்பதாக நான் நினைக்கிறேன். சங்க இலக்கியம் படிச்சுட்டு வந்து எழுதுங்க. சங்க இலக்கியம் படிக்காமல் எழுதாதீங்க. இந்த வைகை செல்வன் இருக்கிறார், இவர் அடிக்கடி கட்டுரை எழுதுவார் தினமணியில். நல்ல கட்டுரையாக இருந்தால் உடனே ஒரு முன்னாள் அமைச்சர் கட்டுரை எனக்கு நல்ல விஷயத்தை பாராட்டாமல் விட்டால் இதயம் கனக்கும். இதயத்தின் பாரத்தை எழுதியவனுக்கு இறக்கி வைக்காமல் எனக்கு தூக்கம் வராது. இந்த பாராட்டுகிற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. நீங்க பாராட்டுகிற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. ஒரு மனைவியை பார்த்து கேட்டாங்க,
ஒரு 60 வயசு ஆச்சு, 60ஆம் கல்யாணம். என்ன உங்க கணவர்கிட்ட என்ன குறைன்னு கேட்டாங்க. பாராட்டவே மாட்டாருங்க. கடைசியா எப்ப பாராட்டினாரு? பாளையங்கோட்டையில் எங்களுக்கு முதலிரவு நடந்ததுங்க, அன்னைக்கு பாராட்டினவர் தான். அதுக்கு பிறகு மறந்துட்டாருங்க. பாராட்டுகிற போது உங்கள் மனம் விசாலமடைகிறது. பாராட்டுகிற போது பாராட்டப்படுகிறவரை விட பாராட்டுகிறவருக்கு ஒரு எழுச்சியும் மன உற்சாகமும் வருகிறது. தயவு செய்து பாராட்டுங்கள், பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். சக மாணவனை, சக மாணவியை, பெற்றோரை பாராட்டுங்கள். நன்றாக பாடம் சொல்லி கொடுத்தால் உங்கள் ஆசிரியரை பாராட்டுங்கள். உங்களை மீறி ஒரு மாணவி முதல் மார்க் வாங்கிவிட்டால் அவளை கூப்பிட்டு பாராட்டுங்கள். அப்படி பாராட்டினால்தான் உங்கள் வளம் மேலும் வளரும், உங்கள் இதயம் மேலும் விரியும் என்பதாக நான் கருதுகிறேன். பாராட்டி பழகுங்கள் தமிழர்களே, தமிழச்சிகளே, தமிழ் இளைஞர்களே, பாராட்டி பழகுங்கள். நான் பாராட்டினேன். ஒரு பாட்டு, சங்க இலக்கிய பாட்டு, நான் இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது உங்களுக்கு. இந்த பாட்டு என்ன தெரியுமா? ஒருத்தி அழகி, இவ்வளவுதாங்க செய்தி. ஒருத்தி அழகி, இதை எப்படியெல்லாம் சொல்லலாம்? நான் சொன்ன மாதிரி அவள் கூந்தலில் இருந்து பாதம் வரை வர்ணிக்கலாம். 2 விதமான வர்ணனை இருக்கு. ஒரு தமிழ் இலக்கியத்தில் இலக்கணம் ஒன்று இருக்கு. ஒன்று பாதாதி கேசம், பாதத்தில் தொடங்கி கேசம் வரைக்கும் புகழ்வது, கவிதை பாடுவது பாதாதி கேசம். இன்னொன்று கேசாதி பாதம், கேசத்தில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் முடிவது. ஆனால் இது யாருக்கு பாட வேண்டும் என்று தமிழன் நியதி வைத்திருக்கிறான். பாதாதி கேசம், பாதத்தில் ஆரம்பித்து தலை வரைக்கும் ஏற்றிக்கொண்டே போய் முடிந்தால் அது இறைவனுக்கு. கேசத்தில் ஆரம்பித்து பாதத்தில் முடிந்தால் மனிதனுக்கு. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் கேசம் என்பதில் இதுக்கு பேரு கூந்தல். கூந்தல் என்று சொல்வதை பெண்ணுக்குத்தான் சொல்ல வேண்டும். தலையில் இருக்கிற முடி கூந்தலாக இருந்தால் அது பெண் என்று அர்த்தம். தலையில் உள்ள முடி ஆணுக்கானதாக இருந்தால் அதற்கு குஞ்சி என்று அர்த்தம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று பாடினான் புலவன். ஆகவே இது குஞ்சி, அது கூந்தல். கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் என்றால் பெண்ணுக்கு, பாதத்தில் இருந்து குஞ்சி வரையில் என்றால் அது ஆணுக்கு, கடவுளுக்கு என்றுதான் பொருள். இப்படி இதுல விதவிதமா பாடலாம். அவள் அழகி, கேசாதிபாதம் பாடி இருக்கலாம். அப்படி சொல்லல. அவள் அழகி என்பதை எப்படி சொல்லியிருக்காள் தெரியுமா? யாரு மேல குற்றம்னு தெரியல. இப்படி ஆரம்பிக்குது கவிதை. இப்படி ஆரம்பிக்குது கவிதை. அவங்க அப்பா அம்மா மேல குற்றம் சொல்வதா, அவங்க சொந்தக்காரர்கள் மீது குற்றம் சொல்வதா, அவள் மீது குற்றம் சொல்வதா? யாரு மேலையும் குற்றம் சொல்வதல்ல. இவள் தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு வந்து விட்டு போகிறாளே, இது யார் செய்த தவறு? என்ன ஆச்சு தெரியுமா? இவள் தண்ணீர் குடம் எடுத்து தண்ணீர் துறைக்கு போய் குடம் எடுத்து கொண்டு வந்தாள். 2 தெருவிலையும் அந்த பக்கம் 10 பேர், 12 பேர் செத்து போயிட்டான். அவள் அழகிங்கிறது இப்படிதான் சொல்றான். அந்த தெருவிலேயே அந்த பக்கம் 10 பேரு, இந்த பக்கம் 12 பேரு செத்து போயிட்டான். எதுக்கு? இவ தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு போய் திரும்பி வீட்டுக்கு போவதற்குள்ள நடந்து போச்சு. அவள் அழகி என்பதை இப்படி சொல்லுகிறான். இதோட நிறுந்ததா பரவாயில்லை. அவ சொல்றா, இது யார் செஞ்ச தப்பு? இது யார் செஞ்ச தப்பு? ராஜா செஞ்ச தப்புங்கிறான், அரசன் செய்த தப்புங்கிறான் புலவன். எப்படி அரசன் செய்த தப்பாகும்? அந்த காலத்துல மத யானை தண்ணிக்கு விட போவாங்க ஆத்துக்கு. மத யானை 2 பாகர்கள் பிடித்துக்கிட்டு தண்ணிக்கு விட போவாங்க, தண்ணீர் துறைக்கு. அப்படி மத யானை தண்ணீர் துறைக்கு போகிற போது அரசன் முரசறைவானா. மதையான தண்ணி குடிக்க வருது, மதையான தண்ணி குடிக்க வருது, எல்லாரும் ஓடி போயிருங்க,
எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருங்க, மதையான மிதிச்சாலும் மிதிச்சிடும், நீங்க செத்தாலும் செத்துருவீங்க, ஓடி போயிருங்க ஓடி போயிருங்க என்று முரசறை வைப்பானாம் அரசன். அட பாவி, யானைக்கு முரசடித்த நீ இந்த பெண்ணுக்கு ஏண்டா முரசடிக்காம விட்ட? நீயும் தவறில்லை. அடியே பெண்ணே, உன் மீது தப்பில்லை. நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறிலர். உன்னை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களே உங்க அப்பா அம்மா, அவங்க மீதும் தப்பு இல்ல. வேற யார் மீது தப்பு? நிறை அழி கொல் யானை, நிறை அழி கொல் யானை, நிறை அழிந்து தன் சுயம் இழந்து கொல்லக்கூடிய மதம் பிடித்த யானை நீருக்கு விட்டாங்கு தண்ணீர் துறைக்கு விடுகிற போது பறையறைந்து விடுவாயே அரசே, பறையறைந்து விடுவாயே. பறையறைந்து அல்லது செல்லற்க என்ன இறையே தவறுடையான். நீ இவள தண்ணீர் துறைக்கு வருகிறாள், எங்க தேன்மொழி தண்ணிக்கு வர்றா, ஜனங்களே இளைஞர்களே ஜாக்கிரதை, ஓடி ஒளிஞ்சுக்குங்க, செத்துருவீங்க என்று அவன் பறை அறிவித்திருக்கணும். அல்லது டிவியிலேயாவது ஒரு விளம்பரம் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க. இறைவன் இறையே தவறுடையான். சங்க இலக்கிய பாட்டுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழச்சி ஒருத்தி பேரழகு கொண்டவள், ஆளை கொலை, அதாவது நான் ஆள் குடிக்கும் அதரங்கள் ஒரு பார்த்த போட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆள் குடிக்கும் அதரங்கள் அதிசயமே, அதிசயம் பாட்டில் ஆள் குடிக்கும் அதரங்கள். மற்ற அதரங்கள் எல்லாம் டீ குடிக்கும், காஃபி குடிக்கும், பெப்சி குடிக்கும், கொக்கா கோலா குடிக்கும், கரும்பு ஜூஸ் குடிக்கும், சாத்துக்குடி சாறு குடிக்கும். இவள் அதரங்கள் ஆள் குடிக்கும், ஆளையே ஜூஸா குடிச்சிருவா. அப்படிப்பட்ட அதரங்கள் உள்ளவள். இப்படிப்பட்ட ஒரு அழகிய தமிழச்சியை அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தரித்து காட்டுவதற்கு இறைவன் மேல், தலைவன் மேல், அரசன் மேல் பழி சொல்லி பாட்டெழுதிய குடி தமிழக்குடி. இதிலிருந்து வந்தவர்கள் நீங்கள். நீங்கள் கவிதை எழுதாமல், கவிதையை ரசிக்காமல், தாய்மொழியில் உரையாடாமல், தாய்மொழியில் எழுதாமல் எங்கு போவீர்கள்? நான் ஊருக்கெல்லாம் செல்லுகிற போதெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் பிள்ளைகளே, என் சகோதரிகளே, எங்கள் வீட்டு குழந்தைகளே, உங்களுக்கு ஒன்று, சக மாணவிக்கு ஆங்கிலம் தெரியாத போது தமிழ் மட்டுமே அறிந்தவள் என்றால் அவளோடு தமிழில் மட்டுமே உரையாடுங்கள். சக மாணவி தமிழ் தெரியாது என்றால் இருவருக்கும் தெரிந்த பொதுமொழியில் உரையாடுங்கள். நீங்கள் மாணவர் எவ்வளவு படித்தாலும், MBBS, MS, MD, எது பண்ணாலும் நீங்க 2 பேரும் சந்தித்துக் கொண்டால் எங்கள் மாணவ கண்மணிகளும் மாணவியரும் தமிழில் தான் உரையாடுவோம் என்று சபதம் எடுத்துக் கொண்டால் தமிழை அடுத்த நூற்றாண்டுக்கு கடத்தவிட முடியும். தமிழை ஒலி வழியாக கடத்தல், எழுத்து வழியாக கடத்தல் இப்படி வேண்டும். இன்னொன்று சொல்றான், இன்னொரு கவிதை, என்னை எழுதிய கவிதைகளில் ஒன்று ஆந்திர நாட்டு கவிதை, ஆந்திர நாட்டு அகநானூறு என்று ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பில் ஒரு அகக்கவிதை வருகிறது. ஒரு காதலி, ஒரு காதலன், 2 பேரும் நெருங்கி இருக்கிறார்கள், பழகுகிறார்கள். ஆனால் அந்த பெண் ஒரு நிறைந்த அடக்கமுடைய, நிறைந்த கற்புடைய, நிறைந்த மரபு வழி வந்த ஒரு பெண். அதனால் இருவருக்கு மத்தியில் நாகரிகத்தின் நாற்காலியை இட்டுக்கொண்டு பேசுகிறாள். என் நிழல் கூட உன் மீது விழாது, உன் நிழல் கூட என் மீது விழுந்து விடக்கூடாது, இருவருக்கு மத்தியில் பண்பாடு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்கிறாள். கிட்ட நெருங்க மாட்டேங்கிறார். பேசு, கண்ணால் பார், தொட்டு விடாதே, அனுமதி தரமாட்டேன். அந்த காதலன் கேட்டான், அடியே பெண்ணே, அது என்ன கழுத்தில் அப்படின்னு கேட்டான். இது என்ன, ஒரு தங்கச்செங்கிலி. அந்த தங்கச்செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். என்ன தவம் செய்தது? அது உன் சங்கு கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, உன்னை கேட்காமலே எங்கெங்கோ தொடுகிறது, அது என்னென்னவோ வித்தை புரிகிறது. அந்த தங்கச்செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண் அவள் சொன்னாள், காதலி,
இந்த தங்கம் என் சங்கு கழுத்தை தொடுவதற்கு என்னென்ன தவம் செய்து வந்தது தெரியுமா? என்ன தவம் செய்தது? பூமியின் ஆழத்தில் பலகாலமாய் புதையுண்டு கிடந்தது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, உருட்டப்பட்டது, தீயில் எரிந்தது, தண்ணீரில் குளித்தது, உளியின் வலி தாங்கியது. இத்தனைக்கும் பிறகுதான் அது என் கழுத்தை தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று SMS கொடுத்து விட்டு மட்டும் தொட்டுக்கொள்ளலாம் என்றால் என்ன நியாயம்? இவ்வளவு செய்த பிறகுதான், இவ்வளவு தவம் ஆற்றிய பிறகுதான் இந்த வரத்தை அது பெற்றது. நீ வரம் பெற வேண்டும் என்றால் தங்கத்தை போன்றவனாக இரு, தங்கம் செய்த வேள்வியை நீயும் செய் என்று கேட்டார். இது ஒரு ஸ்பரிசத்துக்கு, ஒரு ஸ்பரிச மறுப்புக்கு இவ்வளவு பெரிய கவிதையை இந்த நாடு கண்டிருக்கிறது. இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சொல். நீங்கள் பாரதிதாசனை படியுங்கள், பாரதியாரை படியுங்கள், கண்ணதாசனை படியுங்கள், கலைஞரின் உரைநடையை படியுங்கள். அப்படியே மெல்ல பழைய இலக்கியங்களுக்கு செல்லுங்கள். பழைய இலக்கியத்திலிருந்து புதிய இலக்கியத்திற்கு வருவதற்கு மாறாக புதிய இலக்கியத்திலிருந்து நீங்கள் பழைய இலக்கியத்திற்கு பயணம் செய்வதுதான் நன்றி. கல்லா மதியே கதிரவான் நிலவே செல்லா இரவே சுருகா இருளே எல்லாம் எனையே முனிவீர் நிலையா வில்லாளன யாதும் விழித்திலிரோ என்று படித்தால் உங்களுக்கு புரியாது. மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே என்கை கோடீர் இளங்கு வழி எகிழ்த்த பீடுகளு குறிசிலும் ஓர் ஆடுகள மகனே என்று வாசித்தால் உட்பொருள் உங்களுக்கு விளங்காது. புது தமிழிலிருந்து சொற்களை கற்றுக்கொண்டு அகராதிகளின் வழியே பழைய இலக்கியங்களுக்கு நீங்கள் பயணப்படுகிற போது ஒட்டுமொத்த மொழியும் உங்கள் உள்ளத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒட்டிக்கொள்ள வையுங்கள். தமிழை படித்தால், இலக்கியம் படித்தால் உங்கள் எதிர்காலம் சிறக்கும். ஒரே ஒரு தொழிலில் மட்டும் இருப்பவன் பைத்தியம் பிடித்தவராகிறான். நல்ல ஒரு மருத்துவருக்கு 18 மணி நேரம் வேலை பார்த்து விட்டு வந்து வீட்டில் ஒரு மெல்லிய சங்கீதம் கேட்கிற போது இருக்கிற சுகம், ஒரு மெல்லிய ஓவியம் வரைகிற போது இருக்கிற சுகம், ஒரு புல்லாங்குழல் கேட்கிற போது இருக்கிற சுகம், வீணை மீட்டுகிற போது இருக்கிற சுகம் மாற்று. ஓய்வு என்பது என்ன? உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு மாற்றி செய்வது. எது உங்களுக்கு தொழிலாகி வருகிறதோ அது உங்களுக்கு தொல்லையாகி விடுகிறது. தொழில் ஆகாத ஒன்றிலிருந்துதான் தொழிலுக்கு மாற்று கிடைக்கிறது. உங்கள் தொழிலுக்கு மாற்று இலக்கியம், சங்கீதம், நுண்கலை, மெல்லிய வாசிப்பு. இவற்றுள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மடைமாற்றம் செய்து கொள்ளலாம். அப்படி மடைமாற்றம் செய்து கொள்கிற போது உங்கள் மெய்த்தொழில் செய்வதற்கான ஆற்றல் கூடும், அங்கீகாரம் பெருகும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த விழா ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி, மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. இந்த விழாவின் நிறைவில் நான் உங்களுக்கு சொல்லி செல்வது ஒன்றுதான், நான் முன்னமே சொன்னதுதான். என் பேச்சின் நிறைவில் கவிதைகளை ரசித்தோம், கைதட்டினோம், மொழியில் உறைந்தோம், நாம் பரவசமானோம், நம்முடைய தமிழ் மொழியின் ஆழங்கள் அறிந்து கொண்டோம், அகமகிழ்ந்தோம் என்பதோடு மட்டும் போய்விடாமல் வைரமுத்துவின் பேச்சில் நான் கவிஞனானேன், வைரமுத்துவின் பேச்சில் நான் எழுத்தாளனானேன், வைரமுத்துவின் பேச்சில் நான் விமர்சகனானேன், வைரமுத்துவின் பேச்சில் என் பிள்ளைக்கு தனித்தமிழில் பெயரிடுவது என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன். யார் என்னிடம் பெயர் கேட்டாலும், எனக்கு பிள்ளை பிறந்தாலும், ஆணாக பிறந்தால் அவனுக்கு செங்குட்டுவன் என்று பெயர் வைப்பேன், பெண்ணாக பிறந்தால் செம்மொழி என்று பெயர் வைப்பேன், பெண்ணாக பிறந்தால் வெண்பாய் என்று பெயர் வைப்பேன், ஆணாக பிறந்தால் அன்பன் என்று பெயர் வைப்பேன், வழுதி என்று பெயர் வைப்பேன், நப்பசலை என்று பெயர் வைப்பேன் என்று தனி தமிழில் பெயர் வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று சபதம் எடுத்துக்கொண்டால் அதுதான் இந்த விழாவின் வெற்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள், வளர்க வாசிப்பு அனுபவம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.